வணக்கம். நான் அருந்தமை யாழினி. குழந்தைகள் இல்லை என்றால் உலகம் துன்பத்தால் நிறைந்திருக்கும் சொல்லிட்டு சார்ல்ஸ் டிக்கின்ஸ் சொல்லியிருக்காரு. நம்ம யார்கிட்டயாச்சும் போயிட்டு நீங்க திரும்ப வாழ நினைக்கக்கூடிய ஒரு பருவம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டா பெரும்பாலருடைய பதில் எதுவா இருக்கும்னா குழந்தை பருவம் தான். எந்த ஒரு கவலைகளும் இல்லாம, எதிர்காலத்தை பத்தின எந்த ஒரு கவலையும் இல்லாம, முழுக்க முழுக்க ஒரு சந்தோஷங்களால, முழுக்க முழுக்க கேள்விகளால, ஆச்சரியங்களால, மாயாஜாலங்களால, கற்பனைகளால நிறைந்த ஒரு உலகம் குழந்தைகளுடைய உலகம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமூக சூழல் குழந்தைகளை குழந்தை தன்மையோடு இருக்க விடுதா அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு காலகட்டத்துல குழந்தைகள் முழுக்க முழுக்க கற்பனைகளாலும் மாயாஜால உலகத்தாலும் நிறைய அறிவு சார்ந்து அறிவியல் சார்ந்த ஒரு கேள்விகளாலும் நிறைந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டம் அதிகமாக சிறுவர் இதழ்கள் வெளிவந்த காலகட்டம். அது 1840 வெளிவந்த பாலதீபிகை அப்படிங்கிற இதழ் தான் தமிழில் வெளிவந்த முதல் சிறார் இதழ். அதற்கு பிறகு 1947 நிறைய இதழ்கள் வெளிவந்திருக்கு. அதுல குறிப்பா அம்புலி மாமா அப்படிங்கிற அந்த ஒரு சிறார் இதழ் எல்லாருக்கும் அறிமுகமாக, எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்த ஒரு இதழ். இது தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16 மொழிகள்ல இந்த ஒரு சிறார் இதழ் வெளிவந்திருக்கு. இதற்கு பிறகு 1950 இருந்து 1970 காலகட்டத்துல நிறைய சிறார் இதழ்கள் வெளிவந்திருக்கு. சாக்லேட், தங்க மாமா, அதே மாதிரி டிங் டாங், சங்கு, இந்த மாதிரி நிறைய சிறார் இதழ்கள் அந்த காலகட்டத்தில் வெளிவந்திருக்கு. அதனாலதான் 1940 இருந்து 70 காலகட்டம் சிறார் இதழ்களின் பொற்காலம் அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த காலகட்டத்துல நிறைய எழுத்தாளர்கள் சிறார் இலக்கியங்களுக்கு தன்னுடைய பங்களிப்பை அவங்க கொடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா அழவள்ளியப்பா, சக்தி வை கோவிந்தன், பாண்டு மாமான்னு சொல்லிட்டு நிறைய எழுத்தாளர்கள் சிறார் இலக்கியங்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வெளிவந்த பெரும்பாலான சிறுவர் இதழ்கள் சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்துல பாதுகாக்கப்படுது. இதுல என் கையில இருக்கக்கூடிய இந்த இதழ் 1949 இருந்து 1971 வரைக்கும் வெளிவந்த கண்ணன் அப்படிங்கிற சிறார் இதழ் தான் என் கையில இருக்கு. இந்த இதழ் கலைமகள் நிறுவனத்தினால வெளியிடப்பட்ட ஒரு இதழ். இதுல ஆர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர் வெங்கட்ராமன் தான் அதனுடைய ஆசிரியரா இருந்திருக்காங்க. இந்த ஒரு அட்டைப்படம் நீங்க பார்க்கும்போது நல்ல வண்ணமயமான ஒரு அட்டைப்படமா இதுல கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய கதைகள் இருக்கு, நிறைய அறிவியல் சார்ந்து, அதே மாதிரி அறிவு களஞ்சியங்கள் நிறைய இருக்க மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு புத்தகமா இந்த புத்தகம் இருக்கு. இதுல பார்க்கும்போது நிறைய எல்லாருமே நம்ம சிறுகதைகள் எழுதி நிறைய ஊக்குவிச்சிருப்போம். ஆனா இதுல முதல் முறையா இந்த ஆர்வி சொல்லக்கூடிய அவரு வெங்கட்ராமன் அவங்க தொடர் கதைகள் மாதிரி குழந்தைகளை எழுதி வச்சிருக்காரு. அது கிட்டத்தட்ட இந்த ஒரு காலகட்டத்துல அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளை தொடர்கதை எழுத வைக்கிறது, அது மூலமா அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னுடைய கையில இருக்கக்கூடிய இந்த சிறார் இதழ் 1960 சக்தி வை கோவிந்தன் அவர்களால வெளியிடப்பட்ட அணில் அப்படிங்கிற ஒரு வார பத்திரிகை. இந்த ஒரு இதழ் 1960 வந்திருக்கு. புத்தகம் ஒரே ஒரு 6 பக்கங்கள் மட்டும்தான் இந்த புத்தகத்துல இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க நிறைய மாயாஜால கதைகள் நிறைந்த ஒரு புத்தகமாகவும், அதே மாதிரி அறிவியல் பூர்வமாக உலகெங்கிலும் நடந்த பல்வேறு விஷயங்களை, பல்வேறு தகவல்களை குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரியான கதைகளோட இந்த ஒரு பத்திரிகையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. வெறும் சிறுகதைகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒரு தொடர்கதை, பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்ணமயமான ஒரு புத்தகமா இந்த ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்காரு. இப்ப என்னோட கையில இருக்கக்கூடிய இந்த சிறார் இதழ் 1968 வெளிவந்த அணில் அப்படிங்கிற பெயர்ல வெளிவந்த இன்னொரு ஒரு சிறார் இதழ். இந்த இதழினுடைய ஆசிரியர் புவிவேந்தன் அவர்கள். இந்த இதழ் ரொம்ப அட்டகாசமா அதனுடைய வடிவமைப்பே இருக்கு. முழுக்க அது வரைஞ்ச ஒரு சித்திரத்தோட இதுல சொல்லியிருக்காங்க. அதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 16 காசு இதனுடைய விலை. உள்ள நீங்க பார்க்கும்போது நிறைய சொல் விளையாட்டுகள் கொடுத்துருக்காங்க, நிறைய புதிர்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கதை போட்டிக்கான பரிசுகள் அதுல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல அனில் அண்ணா பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தையும் இதுல ஒதுக்கியிருக்காங்க. இதுல முழுக்க சிறுகதைகளும் இருக்கு, மந்திர ஜாலங்கள் நிறைந்த கதைகளும் இருக்கு. எல்லாமா சேர்ந்து ஒரு வண்ணமயமான ஒரு இதழா இந்த இதழை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இப்ப என்னுடைய கையில இருக்கக்கூடிய இந்த இதழ் 1975 அணில் இதழினுடைய ஒரு இணைப்பு இதழா வெளியிட்டிருக்காங்க. மாதம் ஒரு முறை வரக்கூடிய ஒரு இணைப்பு இதழ் இது. இதனுடைய விலை 50 காசு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இதழ் முழுக்க முழுக்க வெறும் மந்திரங்கள், மாயாஜால கதைகள் நிறைந்த ஒரு புத்தகமா இந்த ஒரு புத்தகத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுல உள்ள எல்லாம் பார்க்கும்போது நிறைய வண்ணமயமான நிறைய படங்கள் தான் உங்களால பார்க்க முடியும். முழுக்க முழுக்க எல்லாமே அந்த மந்திர ஜாலங்கள் நிறைந்த ஒரு கதையா வந்திருக்கு. ஒருவேளை அந்த காலகட்டத்துல குழந்தைகள்
எல்லாருக்குமே வந்து மாயாஜாலங்கள் நிறைய இருக்கிற உலகத்துல கூட சஞ்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அது எல்லாமே வந்து வியப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு குழந்தைகளுக்கு எக்ஸ்க்ளூசிவா வந்து இது வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு மந்திர ஜாலங்கள் நிறைந்த ஒரு கதைகள் தான். இதுல நிறைய குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல பார்க்கணும் இதை வந்து அவங்களுடைய வழியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒருவேளை இந்த புத்தகத்தை படிச்ச உடனே நிறைய குழந்தைகளுக்கு கதை எழுதணும்னு தோணும் இல்லையா? ஒருவேளை அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கதைகளை நீங்க எழுதி அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இதுல கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல வந்துட்டு ஒரு திருக்குறள்ல வந்துட்டு ஒரு திருக்குறளை ஒரு வார்த்தைகள் தனித்தனியா பிச்சு போட்ட மாதிரி போட்டு இதை வந்து யாரெல்லாம் சரியான ஒரு திருக்குறள் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு 25 ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முதல்ல இதுல போட்டிருக்காங்க. முழுக்க ஒரு ஒரு வண்ணமயமான ஒரு அட்டைப்படத்துல ஒரு வண்ணமயமான ஒரு கதைகளோட இந்த இதழ் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. இந்த இதழை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. 1948 சங்கு அப்படிங்கிற சிறார் இதழ் வெளிவந்திருக்கு. இதனுடைய ஆசிரியரா வேசுப நடேசன் அவங்க இருந்திருக்காங்க. கௌரவ ஆசிரியர்களா அழவள்ளியப்பா, லிங்கன் இவங்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே சங்கு இந்த ஒரு சிறார் இதழ் கிட்டத்தட்ட 23,000 பிரதிகளுக்கு மேல விற்கப்பட்ட ஒரு சிறார் இதழா இருந்திருக்கு. அதே நிறுவனம் பாலர் மலர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இதழையும் வெளியிட்டிருக்காங்க. இப்ப என்னோட கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு இதழ் இது வந்து ஒரு சுதந்திர தின சிறப்பு இதழா வந்து வெளிவந்திருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம சுதந்திரத்திற்காக போராடின தலைவர்கள் பற்றி அவர்களுடைய புகைப்படங்களோட வெளிவந்த ஒரு புத்தகமா அது இருக்கு. இது வந்து மாதம் இருமுறை வெளிவந்த சிறார் இதழ். இது உள்ள நீங்க பார்க்கும்போது பாருங்க, இந்த தலைவர்களுடைய படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கள பத்தின சில தகவல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம உள்ள நிறைய கதைகள், சுதந்திரம் சார்ந்த நிறைய கதைகளை கொடுத்துருக்காங்க. நிறைய புதிர்கள் கொடுத்துருக்காங்க, விடுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா மண்டு மாமாவின் பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. பேர் வந்து மண்டுன்னு சொல்லும்போது நம்ம எதுவும் தெரியாதவங்களை தானே மண்டுன்னு சொல்லுவோம். ஆனா இதுல வந்து அவர் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமா, ரொம்ப வேடிக்கையா, ரொம்ப ஜாலியா வந்து பதில் அளிக்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பகுதியில வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அதை வடிவமைச்சும் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்க்கும்போதுட்டு நிறைய சேகரிப்பவர்கள், பேனா நண்பர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாம்ப் சேகரிப்பவர்கள், தீப்பெட்டி படம் சேகரிப்பவர்கள், அதே மாதிரி போட்டோக்கள், புகைப்படங்கள் சேகரிப்பவர்கள், பல தேசத்து நாணயங்கள் சேகரிப்பவர்கள்னு சொல்லிட்டு அவங்களோட பெயர்கள் எல்லாமே வந்து இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி செய்திகளோட, இந்த மாதிரியான தகவல்களோட இந்த ஒரு இதழ் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இப்ப என்னுடைய கையில இருக்கக்கூடிய இந்த சிறார் இதழ் 1984 முதல் வெளிவந்த பூந்தொழிர் அப்படிங்கிற ஒரு மாதம் இருமுறை வெளிவந்த சிறார் இதழ். இந்த இதழினுடைய நிறுவனர் SV பை அவர்கள். இவங்க பைகோ பிரசுரம் அப்படிங்கிற கேரளால பூம்பாற்றா அப்படிங்கிற ஒரு இதழ் அவங்க நடத்திட்டு வராங்க. அவங்க தமிழ்ல ஒரு இதழ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு மாமாவினுடைய உதவியோட இந்த ஒரு இதழ் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு புத்தகத்தை நீங்க பார்க்கும்போதுட்டு இதனுடைய விலை 5 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ள நிறைய தகவல்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க படிக்க படிக்க திரும்பவும் வந்து படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கதைகளோட இதுல இருக்காங்க. இதுல பாண்டு மாமா அவங்களுடைய கதைகள் எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உள்ள நிறைய சித்திர கதைகள்லாம் வந்து நிறைய இருக்கு. இப்ப என்னோட கையில இருக்கக்கூடிய இந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறது அமரர் கல்கியினுடைய 100ஆண்டு நினைவு இதழா வந்து வெளிவந்திருக்கு. இதுல வந்து மோகினி தீவு அந்த ஒரு தொடர்கதையை வந்து இவங்க அதுல வந்து போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுல அதனுடைய படங்கள் உங்களுக்கு தெரியும். இது வந்து அவருடைய அந்த கதைகளை வந்து சித்திரங்களா அந்த கதை வந்து போயிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு 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 அறிவியல் சார்ந்த நிறைய அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இதுல பேருந்துகளுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு கதையும் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் கதைகள் மட்டும் இல்லாம ஆசனங்கள், சிறுவர்கள் செய்யக்கூடிய அந்த யோகாசனங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உள்ள இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து படங்கள் வரைவாங்க அப்படின்னா அந்த ஒரு படங்களை கம்ப்ளீட் பண்ற மாதிரி, அதாவது நிறைவு செய்யற மாதிரி இந்த மாதிரியான ஒரு பக்கமும் கொடுத்துருக்காங்க. நிறைய புதிர்கள் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அறிவியல் சார்ந்து நிறைய தகவல்களும் இதுல கொடுத்துருக்காங்க. அதனுடைய அட்டையோட பின்பக்கம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தகவல்கள் நிறைந்ததா இருக்கு. இதுல நீங்க பார்க்கும்போது பட்டம் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அதனுடைய அந்த ப்ரொசீஜர், அந்த வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதாவது போன பதிப்புல வந்துட்டு அவங்க நார்மலா ஒரு பட்டம் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பெட்டி பட்டம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படி இருக்கணும், எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்போட இந்த ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அதே மாதிரி நிறைய பின்னாடி அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதில் நிறைய வந்து சில இடங்கள் கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க
நிறைய சுவாரஸ்யமான தகவல்களாலும் கதைகளாலும் நிறைந்த ஒரு இதழா இந்த ஒரு இதழா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்துல பாதுகாக்கப்படுகிற இந்த சிறார் இதழ்களை முன்னுதாரணமா வச்சு இன்னும் நிறைய இதழ்கள் தமிழ்ல இன்னும் வெளிவரணும். இதன் மூலமாகவாச்சு நம்ம குழந்தைகளோட உலகத்தை இன்னும் ஒரு அழகாக்குறோம், இன்னும் ஒரு விரிவாக்கலாம். அது மட்டும் இல்லாம குழந்தைகளை குழந்தை தன்மையோடு நம்ம ரசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இதழ்கள் தமிழ்ல வெளிவர வேண்டிய தேவை இன்னும் அதிகமாக இருக்கு. ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கு. தமிழ் அறிவு வளாகத்தை ஒன்று கட்டி எழுப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு. இந்த தமிழ் அறிவு வளாகத்தை கட்டி எழுப்பதற்கு 40 கோடி நமக்கு தேவை இருக்குது. நம்மளுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கான அனைவருக்குமான ஒரு இடமாக தான் இது உருவாக இருக்கிறது. இந்த இடத்துக்கு கைகோர்த்து இந்த தமிழ் அறிவு வளாகத்தை கட்டி எழுப்பணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் அவங்களால இயன்ற வரை சிறிதோ பெரிதோ இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய தொகையை வைத்து தான் அந்த கட்டிடத்தை நாங்கள் கட்ட எழுப்ப இருக்கிறோம். அந்த வகையில் இந்த முன்னெடுப்பிற்கு எங்களுடன் உறுதுணையாக நின்று தமிழர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.